அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 3ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வினாக்கள் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது கொஸ்டின்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நீங்க இங்கிலீஷ்ல என்ன கிரியேட் பண்ணாலும் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கணும், வேர்ப் அப்படின்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நம்ம டே 1 வீடியோல சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, வேர்ப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ ஓவரால் ஒரு அவுட்லைன் மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இதை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். இருந்தாலும் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு இன்டெப்த்தாக நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டே 1 வீடியோ பாருங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஐயூ வி தே ஹீ ஷி இட், அப்புறம் பெயர்களும் அதோட சேர்ந்து வரும். இன்னொரு முறை சொல்கிறேன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஐயூ வி தே ஹீ ஷி இட் அண்ட் நேம்ஸ். இப்போ நம்ம நிகழ்காலத்தில் ஒரு வினா எழுப்பணும், அதாவது நிகழ்காலத்தில் ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உனக்கு சாக்லேட் பிடிக்கும், அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? உனக்கு, யூ, பிடிக்கும், லைக், என்ன, சாக்லேட். யூ லைக் சாக்லேட். உனக்கு சாக்லேட் பிடிக்குமா எப்படி கேட்குறது? அந்த யூ லைக் சாக்லேட்க்கு முன்னாடி டூ சேர்த்துக்கோங்க. டூ யூ லைக் சாக்லேட். இது வந்து நிகழ்காலத்தில் நம்ம இப்படி தான் வந்து கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணணும். இப்போது இந்த டூ யூ லைக் சாக்லேட் முன்னாடி நீங்கள் என்ன WH வேர்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். WH வேர்ட்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் வேர்ட். உதாரணத்துக்கு வாட், வென், ஒய், which, how இதெல்லாம் WH வேர்ட்ஸ், அதாவது கொஸ்டின்ஸ் வேர்ட். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, டூ யூ லைக் சாக்லேட். இப்போ இந்த டூ யூ லைக் சாக்லேட், இந்த டூக்கு முன்னாடி நான் என்ன WH வேர்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒய் போடுறேன். அப்போ ஒய் டூ யூ லைக் சாக்லேட். உனக்கு ஏன் சாக்லேட் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஐ யூ வி தே அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு முன்னாடி நம்ம டூ அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணுவோம். அப்போ ஐ யூ வி தேக்கு முன்னாடி நம்ம டூ ஆட் பண்ணுவோம். ஹீ ஷி இட் அண்ட் பெயர்களுக்கு முன்னாடி நம்ம டஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ நிறைய உதாரணங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போது ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். எனக்கு பூக்கள் பிடிக்கும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? எனக்கு, ஐ, பிடிக்கும், லைக், என்ன பிடிக்கும்? பூக்கள், ஃப்ளார்ஸ். ஓகே, ஸோ ஐ லைக் ஃப்ளார்ஸ் அப்படின்னு நம்மளால இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இப்போது எனக்கு பூக்கள் பிடிக்குமா அப்படிங்கிறதுல எப்படி கேட்குறது? அந்த ஐக்கு முன்னாடி டூ ஆட் பண்ணிக்கணும். டூ ஐ லைக் ஃப்ளார்ஸ், எனக்கு பூக்கள் பிடிக்குமா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூக்கு முன்னாடி நீங்கள் என்ன WH வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒய் அப்படிங்கிற WH ஆட் பண்ணுறேன். ஒய் டூ ஐ லைக் ஃப்ளார்ஸ். ஏன் எனக்கு பூக்கள் பிடிக்கும். இப்போ நம்ம அடுத்த சப்ஜெக்ட் பார்க்கலாம். வி, நாங்கள் பாடுகிறோம். இதை எப்படி இங்கிலீஷில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறது? வி, நாங்கள், பாடுகிறோம், சிங், வி சிங். நாங்கள் பாடுகிறோமா இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? வீக்கு முன்னாடி டூ ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஐயூ வீதே அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்ததுன்னா நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு முன்னாடி டூ ஆட் பண்ணணும். இதே ஹீ ஷி இட் அண்ட் நேம்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த சப்ஜெக்டுக்கு முன்னாடி டஸ் ஆட் பண்ணணும். அப்போ நாங்கள் பாடுகிறோமா அப்படிங்கிறத எப்படி கேட்குறது? வீக்கு முன்னாடி டூ ஆட் பண்ணிக்கோங்க. டூ வி சிங் கொஸ்டின் மார்க். ஓகே, இப்போ நம்ம டூக்கு முன்னாடி WH ஆட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் எப்போது பாடுவோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஸோ வி சிங் அப்படிங்கிறது நாங்கள் பாடுகிறோம். டூ வி சிங் அப்படிங்கிறது நாங்கள் பாடுகிறோமா. நாங்கள் எப்பொழுது பாடுவோம் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? அந்த டூக்கு முன்னாடி வென் ஆட் பண்ணிக்கோங்க. வென் டூ வி சிங், நாங்கள் எப்பொழுது பாடுவோம் அல்லது நாம் எப்பொழுது பாடுவோம். இப்போ நம்ம தே அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். தே அப்படின்னா என்ன? அவர்கள். அவர்கள் விளையாடுகிறார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? தே, அவர்கள் விளையாடுகிறார்கள். பிளே, அவர்கள் விளையாடுகிறார்கள். இப்போ அவர்கள் விளையாடுகிறார்களா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? தேக்கு முன்னாடி டூ ஆட் பண்ணிக்கோங்க. டூ தே
ப்ளே, தட்ஸ் ஆல். இப்போ அவர்கள் என்ன விளையாடுகிறார்கள், இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறது? டூக்கு முன்னாடி என்ன போட்டுக்கலாம். அப்ப என்னங்கிறத இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லுவோம்? வாட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வாட் டூ தே ப்ளே? கொஸ்டின் மார்க். அவ்வளோதான். இப்படிதான் நம்ம கொஸ்டின் கேட்கணும். அடுத்து ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். அவன் சாப்பிடுகிறான். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அவன், ஹீ, சாப்பிடுகிறான், ஈட்ஸ். அவன் சாப்பிடுகிறானா? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? ஹீக்கு முன்னாடி டஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டஸ் ஹீ ஈட்? இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. அவன் சாப்பிடுகிறான் அப்படிங்கிறப்ப ஹீ ஈட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவன் சாப்பிடுகிறானா அப்படின்னு சொல்றப்ப டஸ் ஹீ ஈட் தான் சொல்றோம். வேர்போட நம்ம எஸ் ஆட் பண்ணல, ஈட்டோட நம்ம எஸ் ஆட் பண்ணல. நீங்க பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரூல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் நான் இப்போ சொல்றேன், கேளுங்க. நம்ம எப்போவுமே பாசிட்டிவ் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணும் பொழுது மட்டும்தான் வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் அல்லது கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணும் பொழுது வேர்போட எஸ் ஆட் பண்ண மாட்டோம். நீங்கள் டே 1 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப தெளிவாக புரியும். இப்போ அவன் என்ன சாப்பிடுகிறான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? அவன் சாப்பிடுகிறான் அப்படிங்கிறத ஹீ ஈட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவன் சாப்பிடுகிறானா அப்படிங்கிறத நம்ம கேட்கும் பொழுது ஹீக்கு முன்னாடி டஸ் போட்டுக்கிட்டோம். இப்போ அவன் என்ன சாப்பிட்றான் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறதுனா, என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்? வாட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாட் டஸ் ஹீ ஈட்? இப்படி தான் நம்ம கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணணும். அடுத்து ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு பார்க்கலாம். அவள் படிக்கிறாள். எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஷீ ரீட்ஸ். அவள் படிக்கிறாளா? எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? Does she read? அவள் என்ன படிக்கிறாள்? எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? What does she read? சீதா சாப்பிடுகிறாள். இது எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றது? சீதா ஈட்ஸ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். சீதா சாப்பிடுகிறாளா? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? Does சீதா ஈட்? சீதா என்ன சாப்பிடுகிறாள்? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? What does சீதா ஈட்? இப்போ உங்களை சில கேள்விகள் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. அவள் என்ன சமைக்கிறாள்? அவர்கள் ஏன் சிரிக்கிறார்கள்? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.